சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள். 45 1வது வசனம் என்ன சொல்கிறது? இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. எப்படி இருக்கிறீங்க? அப்படிதானே முதல்ல கேட்கணும். போன உடனே வீட்டில் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கிறீங்களா? சோமா. ஏதோ விசேஷம் உண்டா வீட்டில்? அப்படி கேட்டோம்னா பிறந்த நாள் உண்டு, பிள்ளை கல்யாணம் வச்சுருக்குறோம், வேலைக்கு போகிறாங்க, படிக்க போகிறாங்க, இப்படி பலவிதமான நல்ல விசேஷங்களை, நல்ல செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்ளும்போது அந்த குடும்பத்தினுடைய நிலை சோகத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டு காணப்படும். அப்போது அவங்களுக்கு கஷ்ட நிலைமைகளோ அல்லது துக்கமான காரியங்களோ இல்லாதபடி அந்த இருதயம் கர்த்தருக்கு பொங்கி மகிழ்ச்சியில் சந்தோஷப்படும். அதைத்தான் சங்கீதக்காரன் இங்கே சொல்லும்போது இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது என்று சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் நடக்க ஆரம்பிக்கிறதோ அவங்களுக்கு தான் இருதயம் என்ன செய்ய சொல்லுங்க, பொங்கி. உன் வீட்டில் விசேஷம் இருந்தாலும் சரி, விசேஷம் இல்லாட்டாலும் சரி, ஆனால் எல்லா வீட்டுக்கு வந்தால் என்ன செய்யணும்? ஒரு பாட்டை பாடணும், ஒரு அழுகணும். இத்தனை காரியங்களை இந்த உலகம் என்ன செஞ்சிருக்கிறது? கற்றுக் கொடுத்துருக்கிறது. ஆனால் நல் விசேஷத்தினுடைய வீட்டிற்கு போகும்பொழுது அங்கு ஏற்படுகிறதான அந்த கலகலப்பு, அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம், துக்கமாக இருக்கிறவர்கள் கூட நல் விசேஷத்தின் வீட்டுக்கு போனால் அவர்கள் துக்கத்தை மறந்து என்ன செய்ய வேண்டியிருக்கும்? சந்தோஷத்திற்குள் பிரவேசிக்க வேண்டியது இருக்கும். அதைத்தான் தாவீது சொல்லுகிறான், என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது என்று சொன்னால் ஏதாவது ஒரு நற்காரியம், நல்ல காரியம் என்ன செய்திருக்க வேண்டும் சொல்லுங்க, நடந்திருக்க வேண்டும். நல்ல காரியம் தொடங்கி இருக்க வேண்டும். நல்ல காரியம் ஆரம்பித்திருக்க வேண்டும். இப்படி ஒரு நல்ல காரியங்கள் தொடங்கும் பொழுது அந்த இருதயம் மகிழ்ச்சியில, சந்தோஷத்துல பொங்கி வழிய ஆரம்பிக்கும். தாவீதின் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் அவனுக்கு எப்போ பொங்கினது என்று பார்க்கும்போது 1 நாளாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 27வது வசனம், 26 கூட நம்ம வாசிப்போம். நீரே தேவன், நீர் உமது அடியானை குறித்து இந்த நல்ல விசேஷத்தை சொன்னீர். இப்போது உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமது முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்து அருளினீர். கர்த்தராகிய தேவனே, அதை ஆசீர்வதித்தபடியினால் அது என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றார். இப்போ தாவீதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி வந்தது என்று சொன்னார். தாவீது ஒரு சமயத்தில் தன் வீட்டிலே மாடியிலே ஏறி உலாவி கொண்டு கர்த்தருடைய பெட்டியானது, யாருடைய பெட்டி? கர்த்தருடைய பிரமாண பெட்டியானது ஒரு கூடையில், ஒரு கூடாரத்தில், டென்ட், அவனுடைய அரண்மனை வாசலுக்கு முன்பாக இருக்கிற ஒரு டென்ட்டில் கர்த்தருடைய பெட்டி வைக்கப்பட்டிருந்தது. அப்போது தாவீது அரண்மனை வாசலில் இருந்து அதை பார்க்கிற போது அவனுக்குள் ஒரு மன கிளேசம், வேதனை இருந்தது. அந்த வேதனை என்னவென்றால், கர்த்தருடைய பெட்டி வைப்பதற்கு ஒரு சொந்த வீடு கர்த்தருக்கு இல்லாததினாலே அவன் ரொம்ப தூக்கப்பட்டான். 40 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்திருக்கிறான். 40 நாடுகளை அவன் கைப்பற்றி இருக்கிறான். இவ்வளவு பெரிய வெற்றி அவனுக்கு இருந்திருந்தாலும் தேவனுடைய பெட்டி இன்னும் ஒரு நல்ல இடத்தில் வைக்கப்படாமல், கர்த்தருக்கென்று ஒரு ஆலயம் இல்லாமல், கர்த்தருக்கென்று ஒரு பக்தி இல்லாமல் இருக்கிற போது அவனுக்கு மிகவும் வேதனையாயிருக்கும். அப்போதான் நம்ம சொன்னான், ஆண்டவரே, கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை நான் என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்க, கட்ட வேண்டும். கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட அவர் பிரயாசப்பட்ட போது ஆண்டவர் சொன்னார், நீ இதை கட்ட மாட்டாய், உன்னுடைய குமாரன் இதை என்ன செய்வான்? சாலமோன் இதை கட்டுவான் என்று அவர் வாக்கு கொடுத்திருந்தார். அந்த வாக்கு கொடுத்திருந்தது நிமித்தமாக தேவன் தம்முடைய வீட்டை ஆசீர்வதிக்கும்படிக்கு வல்லமையான ஒரு வாக்கை கொடுத்திருக்கிறாரே என்று
அந்த நிகழ்ச்சியை நினைத்து 25வது வசனத்தை வாசிக்கிறேன். உனக்கு வீடு கட்டுவேன் என்று தேவனாகிய நீ உமது அடியான் செவி கேட்க வெளிப்படுத்தி ஆகையால் உமக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ண என் அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது. அல்லேலூயா. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஊழியம் கிட்டத்தட்ட 100 வயசுல கிட்டத்தட்ட 50 வயசு என்ன செஞ்சிச்சு, நெருங்கி 80, 900, அப்புறம் 2000 இப்படிதானே, 2010, 2020, 40 வருடங்கள் கிட்டத்தட்ட கடந்து போச்சு. 40 வருட காலமாக பொள்ளாச்சியிலே முறையாக ஒரு திருச்சபை கட்ட வேண்டும், முறையாக ஒரு கட்டடத்தை கட்ட வேண்டும் என்ற பிரயாசம் நம்ம கேஆர்சி சபைக்கு உண்டு. மற்றவர்கள் கட்டியிருக்கிறார்கள், வீடாக கட்டியிருக்கிறார்கள், ஜெபக்கூடாரமாக கட்டியிருக்கிறார்கள். அவர்கள் கட்டுவதெல்லாம் பிரார்த்தனை கூடம், கலாச்சார கூடங்கள் மற்றும் அவர்கள் சேரிட்டி ஹால், ப்ரேயர் ஹால் இப்படி போட்டு வீட்டில் அவர்கள் ஒரு கிச்சனை கட்டி அதை அப்புறம் இடிச்சிட்டு ஹாலாக்கி அநேக சபைகள் இங்கே நடக்குது. பொள்ளாச்சியை பொறுத்தவரையில் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஆலயமாக கத்தோலிக்க திருச்சபை, லுத்தரன் திருச்சபை, அதற்கப்புறம் சிஎஸ்ஐக்கும் நமக்கும் தான் சேர்ந்து ஒன்று போல பெட்டிஷன் போட்டோம். ஆனால் சிஎஸ்ஐக்காரர்கள் அதிலே வெற்றி பெற்றார்கள். நமக்கு இந்த கட்டடத்தை கட்ட விடாதபடி 22 வருட கால போராட்டம், 22 வருடம் நம்மளை கட்ட விடாமல் தொந்தரவு பண்ணி பக்கத்தில் எல்லா இடத்துலையும் பயங்கர எதிர்ப்புகளை கிளப்பினார். கிட்டத்தட்ட 22 வருஷ காலமாக 2000 நான் கொடுத்த அப்ளிகேஷன், இந்த 22 வருட காலமாக 3 முறை இது நான் கொடுத்த பெட்டிஷன் காணாமல் போயிடுச்சு கவர்மெண்ட். ஒவ்வொரு 7 ஆண்டு வரும்பொழுதும் நம்முடைய பெட்டிஷன் எல்லாத்தையும் அனுப்பியிருப்போம், முறைப்படி கையெழுத்து வாங்கி அனுப்பியிருப்போம். கடைசியாக போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு பெட்டிஷன் அங்கே போயிருக்கோம், அங்கே சட்ட ஒழுங்கு ஏற்படும், அங்கே கலாட்டா வரும் என்று சொல்லி அங்கே போட்டு அதோடு திரும்ப அடுத்த கலெக்டர் நம்மளுக்கு புதிய ஒரு பெட்டிஷன் கொடுங்க, நம்ம பெட்டிஷன் க்ளோஸ் பண்ணுவோம். திரும்ப ஒரு 7 வருஷம் போராடி திரும்பவும் ஆர்ஐ அவன் இவன் எல்லாத்தையும் பார்த்து பெட்டிஷன் போய் 7 வருட காலம், அதுக்குள்ளே 2 ஆட்சி என்ன செஞ்சுருக்கோம், மாறி 7வது ஆட்சியில் வரும் பொழுதும் அந்த 14வது ஆண்டிலேயும் நம்முடைய பெட்டிஷன் காணாமல் போச்சு. கடைசியாக 19ல் ஏன்னா கொரோனாவுக்கு முன்னாடி இந்த பெட்டிஷனுக்கு நேரடியாக ஆண்டவருடைய மகாபெரிய விடுதலை கிடைத்து என் கையில் 2019 கடைசியில் இந்த வெற்றி எனக்கு கிடைத்தது. அப்பொழுது 3வது முறையாக தேவன் நம்முடைய ஜபத்திற்கு அல்லது நம்முடைய காத்திருப்புதலுக்கு அவர் என்ன செய்தார், விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்து அங்கீகாரம் வழங்கினார். அங்கீகாரம் வழங்கின போது நான் அமெரிக்காவிலேருந்து நேராக இறங்கி அப்படியே ஏர்போர்ட்லேருந்து கலெக்டர் ஆஃபீஸ் வழியாக வந்து அந்த பையன்கிட்ட ஆர்டரை வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்தேன். கிட்டத்தட்ட 19ல் 21, 22 நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு, அதுக்கப்புறம் 3-4 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 3 வருட காலமாக இந்த தேவாலயம் கட்டுகிற பணி அப்படியே ஸ்டக் ஆகி கிடக்கு. அவ்வளோ எவ்வளோ தூக்கம் இருக்கும். தாவீதுக்கு அதுதான் ரொம்ப மன கிளேசம் இருந்தது. அவன் இருதயம் முழுவதும் துக்கத்தால் இருந்தது. நம்முடைய சபையானது முறைப்படி கட்ட வேண்டுமே என்பதற்காகத்தான் இவ்வளவு இடத்தை வாங்கி போட்டு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செய்வதற்காக நான் முயற்சி எடுத்தேன். அந்த முயற்சி கிட்டத்தட்ட நான் கொடுத்து இப்போ 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு யார்கிட்ட, இன்ஜினியர்கிட்ட கொடுத்து. ஆனால் ஆண்டவருடைய பெரிதான கிருபையில் வெள்ளிக்கிழமை அன்றைக்கு லீகல் ஒப்பீனியன் எடுத்து அதுக்கு கிட்டத்தட்ட 6-7 மாதம் ஆச்சு. அது வந்துருச்சு. கடைசியாக இந்த மண்ணை வந்து டெஸ்ட்டு பண்ணணும். மண்ணை என்ன செய்ய சொல்லுங்கள், இந்த இடத்துல கோயில் கட்ட முடியுமா, இந்த மண் தகுதியானதானா என்று சொல்லி அரசாங்கம் மண்ணை எடுத்து டெஸ்ட்டு பண்ணி அதுக்கப்புறம் ஒரு முடிவு கட்டுவோம். ஆனால் இந்த டெஸ்ட்டு நடத்துவதற்கு கூட இவ்வளவு காலங்கள் இழுத்தது. நான் திரும்ப இன்ஜினியரோடு பேசும்போது கடைசியாக வெள்ளிக்கிழமை அன்றைக்கு காலையில் ஒரு 9:30 மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 பேருக்கு மேலே என்ன செஞ்சாங்க, வந்து
எல்லா ஆயுதங்களையும் கொண்டு வந்து புல்டோசர் கொண்டு வந்து 8க்கு 10 குழிகளை தோண்டி 6-7 அடிக்கு மண்ணுகளை எடுத்து உள்ளே இருக்கிற ட்ரில்லுகளை போட்டு மண்ணுகளை எடுத்து ஒரு 5-6 பாக்கெட்டுகளில் 10-15 கிலோவை என்ன செஞ்சாங்க எடுத்துக்கொண்டு இந்த கிடங்கையும் மூடிவிட்டு அவர்கள் போனார்கள். இது போகும்போது என் இருதயம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதுதான் கடைசி டெஸ்ட்டு. இது முடிஞ்சதுக்கு பின்னாடி நீ என்ன நடக்கணும், அவ்வளோதான். இனி பேப்பர் ஒர்க், இனிமேல் தான் படம் போடுவாங்க, இனிமேல் தான் அவங்க படத்தை போட்டு பில்டிங் ஒர்க்குக்குரிய எஸ்டிமேட்டு வரும். அப்போ இந்த எஸ்டிமேட் வருவதற்கு முன்பாக நடக்கக்கூடிய இந்த 3 டெஸ்ட்டில் லீகல் ஒப்பீனியன் ரொம்ப முக்கியம். அதாவது லாயர் இந்த இடத்துல தேவாலயம் கட்டுவதற்கு எந்த தடையும் இல்லை, லாயர் ஒரு சர்டிஃபிகேட் கிட்டத்தட்ட 1 வருஷம் எடுத்துருச்சு. அதை ஆண்டவர் கொடுத்தார். அதற்கடுத்து மண் டெஸ்ட்டு இப்போ 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த டெஸ்ட்டு வருவதற்கு 3 மாதம் எடுக்கும், கூடி போனால் 6 மாதம் வரைக்கும் என்ன செய்யுமா எடுக்கும். ஆனால் நான் இந்த டெஸ்ட் முடிந்ததுனாலே அந்த இன்ஜினியர் இங்கே வந்திருந்தால் எல்லார்கிட்டையும் நாங்கள் இந்த டெஸ்ட்டு எப்படி எவ்வளோ நாள் எடுக்கும் என்று கேட்டபோது அவர்கள் வந்து எல்லா காரியங்களையும் என்ன செஞ்சாங்க, தெளிவாக ப்ராப்பராக வந்து பார்த்தாங்க. எவ்வளவு சீக்கிரமாக உங்களுக்கு அனுப்புவோமோ அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு என்ன செய்கிறோம், அனுப்புகிறோம் என்று சொல்லியிருக்கிறார். இது கேட்ட மாத்திரத்தில் நான் உடனடியாக படித்த அந்த சங்கீத புஸ்தகம் தான் எனக்கு யாவும். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. அப்போ ஒரு நல்ல ஒரு தேவ ஆலயத்தின் தரிசனத்தை நிறைவு செய்வதற்கு எவ்வளவு காலங்கள் எடுக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். 22 வருட காலம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. ஆனால் கர்த்தர் ஒரு திட்டத்தை, ஒரு சித்தத்தை வைத்திருப்பார். அதுவரைக்கும் நாம் பொறுமையோடு என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, அடைந்திருக்கிறோம். அப்போ தண்ணீர்களின் மேல் உன் ஆகாரத்தை என்ன செய்யோடு நாளைக்கே பார்ப்ப. அப்படியா சொன்னார்? என்ன சொன்னார்? நாட்கள் உன் ஆத்துமா வற்றி போகக்கூடிய அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை என்ன செய்வார். அல்லேலூயா. அப்போ தேவன் அதைத்தான் சொல்கிறார். இவ்வளவு காலங்கள் ஒருவேளை விசுவாசிகள் இதை குறித்த தெளிவோ அல்லது நல்ல அறிவுபூர்வமான காரியங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதைத்தான் நான் அந்த சம்பவங்கள் நடந்தபோது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி, எனக்கென்ற சில ஆசாவாசங்கள், எனக்கென்று சில செலவு காரியங்கள் எல்லாமே எனக்கு இருக்கிறது. ஆனால் இந்த 75,000 ரூபாய், ஆண்டவரே, இது என்னுடைய சபை அல்ல, உங்களுடைய சபை. யாருடைய சபை? உங்களுடைய சபை. நான் இதுவரைக்கும் என் ஜனங்களிடத்தில் தசமம் கொடுத்து கொண்டு வந்து கொண்டு அதை கொடு இதை கொடு என்று நான் ஒரு நாளும் சொன்னதில்லை. நான் என்றைக்கும் அது கேட்க போகிறதில்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்தில் எனக்கு நீ தான் இது தர வேண்டும் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு அவரிடத்தில் ஒப்படைத்து நான் ஜெபித்தேன். அப்போது அவர் எனக்கு, நீ வெட்கப்படுகிறவனாய் அல்ல, வெட்கப்படாதவனாய், இது உன்னுடைய வேலை அல்ல, இது யாருடைய வேலை? என்னுடைய வேலை. ஆகவே என்னுடைய வேலையை என் சனங்களை கொண்டு நான் என்ன செய்வேன்? யாரை கொண்டு? என் சனங்கள். எனக்கென்று என் ஜனங்கள், எனக்கு ஒழுங்கால் போடுகிற, எனக்கென்று ஒழுங்கால் போடுகிற ஒரு 300 பேரை நான் என்ன செய்திருக்கிறேன்? வைத்திருக்கிறேன். எனக்காக கொடுக்கிற ஒரு சில ஜனங்கள் உண்டு. அவர்களிடத்தில் நீ இதை அறிவிப்பு கொடு, வெட்கப்படாது என்று சொன்னார். நான் சொன்னேன், ஆண்டவரே, நான் பல நாடுகளுக்கு போயிட்டுருக்கேன், இது வரைக்கும் ஜனங்கள் இருக்கணும். உன்னுடைய சொந்த பலத்தினால் என் தேவாலயத்தை நீ கட்ட பிரயாசப்பட, என் ஜனங்களும் தங்கள் கைகளை என்ன செய்ய வேண்டும்? இந்த நல்ல வேலைக்கு சொல்லுங்க, கட்டுவதற்கு அவர்கள் கைகளை திடப்படுத்த வேண்டும் என்று அவர் சொன்னதை பார்த்து வேதம் அப்படித்தானே சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு நாம் என்ன செய்வோம்? முன்வருவோம். அதை நெகோமியாவில் நீங்கள் வாசிக்கிற போது வாசிங்க, நெகோமியாவின் புஸ்தகத்தில் அதை வாசிங்க. இந்த நல்ல வேலைக்கு ஜனங்கள் என்ன செஞ்சாங்களாம்? தங்கள் கைகளை திடப்படுத்தினாங்க. என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள், எவர்கள்? ஜனங்கள் என்ன சொன்னார்களா? எழுந்து
கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு என்னது அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். நான் சொல்லல, கர்த்தர் சொல்லுகிறது. ஜனங்கள் சொன்னார்கள், பாஸ்டர் நீங்க கவலைப்படக்கூடாது பாஸ்டர், நீங்களாவா சொல்லணும் என்னைய அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. கர்த்தருடைய வேலைக்காக வேண்டி ஆண்டவர் சொல்லுகிறேன், எனக்கு தாருங்கள் என்று நான் ஒரு காலத்திலும் கேட்பதில்லை. வசனத்தின் அடிப்படையிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு திருமணம் பற்றுகிறது. என் இருதயம் நல் விசேஷத்தினால் பொங்குகிறது என்று நான் சொல்லக்கூடுமானால் என் ஜனங்களோடு பேசும்படிக்கு அந்த நாட்களே தேவனுடைய கரம் என் மேல் இருந்தது என்று சொல்லி 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்களேன். நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத்து கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சங்கந்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? எனது சுட்டரித்து போடப்பட்டு மண்மேடுகளாக கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னார்கள். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் என்று அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவருடைய கல்மதில் இடிந்து போகவில்லை. சன்பல்லாத்தும் தொபியாவும் எழுப்பியிருப்பார். ஒரு தேவனுடைய ஆலயம் கட்டப்படும் போது தேவனுடைய கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவோம் என்று யூதர்கள் தங்களுக்கு தேவாலயம் இல்லையே என்று சுட்டரிக்கப்பட்டு விட்டதே என்று சொல்லும் போது கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவோம் என்று கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் வந்து அதை சபையிலே வைத்து சொல்லும் போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்று ஊழியக்காரனை பார்த்து, தீர்க்கதரிசியை பார்த்து, யெகோவாவை பார்த்து சொன்னார்கள், கர்த்தருடைய ஆலயத்தை நாம் எழுப்பி கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். இந்த வசனம் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு மாத்திரமே, தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை கட்டுவதற்கு கைகளை திடப்படுத்துகிறவர்களுக்கு மாத்திரமே உரிய வார்த்தை. சன்பல்லாத்துக்கு உரிய வார்த்தை அல்ல, தொபியாவுக்கு உரிய வார்த்தை அல்ல. சபைகளில் இருக்கிற விசுவாசிகளிலே 2 கூட்டம் இருக்கும். ஒரு கூட்டம் தொபியாவின் கூட்டம், சன்பல்லாத்தின் கூட்டம். அவர்கள் தங்கள் இதயத்திலே நினைப்பது என்ன? பாஸ்டருக்கு என்ன காசா இல்ல, வெளிநாட்டு காசு, அவர் தான் கட்டணும், நம்ம என்ன செய்ய வேண்டியது என்று நினைக்கிற நினைவுகள் யாருக்கு தோன்றுகிறதோ அவர்கள் சன்பல்லாத்தின் தொபியாவின் ஆவிக்கு உட்பட்டு விட்டார்கள். அவர்கள் இருதயம் களிக்கூடாது, அவருடைய இருதயம் செழிப்படையாது, மகிழ்ச்சி அடையாது. அவர்கள் சொல்லுவார்கள், இது கட்டினா என்ன, கட்டாம போனா என்ன, நம்ம எங்க போய் இதுக்கெல்லாம் கை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி இதயம் தோணும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளோ அந்த கர்த்தருடைய வேலைக்கு, பாஸ்டர் இந்த நல்ல வேலைக்கு நான் இருப்பேன் பாஸ்டர், நான் பெரிய ஆள் இல்லை, என் கை பெரிய கை அல்ல, என்னுடைய பணம் பெரியதல்ல, ஆனால் என்னால் முடிந்த என் கையிலிருந்து ஒரு பகுதியை, ஒரு சிறு தொகையை நான் இதற்கு செய்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் பாஸ்டர் என்று சொல்லுகிறவர்கள் தான் வேதம் சொல்லுகிற அந்த நல்ல வேலைக்கு. எந்த வேலைக்கு? அந்த நல்ல தேவனுடைய வேலை கட்டப்படுவதற்கு நான் என் கைகளை என்ன செய்வேன்? திடப்படுத்தினார்கள். அப்படியானால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியின் மூலமாக உங்களுக்கு இன்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல ஔஷதமான செய்தி, மன நிம்மதியான ஒரு செய்தி. நாம் வியாதிப்பட்டால் எப்படி செலவு பண்ணுகிறோம்? நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு நஷ்டம் ஏதாவது ஏற்பட்டால் அதற்காக எவ்வளவு கடன்களை வாங்கி செலவு செய்கிறோம்? நம்முடைய குடும்பத்தின் பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதற்காக நீ எடுக்கிற பிரயாசம் எவ்வளவு? உன் குடும்பத்தில் ஒரு ப்ராப்ளம் நடக்கிறது சொன்னால் அந்த பிரச்சனையை எப்படியாயிலும் ஜெயமெடுப்பதற்காக உன் பணத்தையும் உன்னுடைய உழைப்பையும் உன்னுடைய சொந்த அறிவையும் நீ எவ்வளவாய் பயன்படுத்துகிறாய். அது நிமித்தமாய் சில நேரங்களிலே கர்த்தர் உன்மேல் இறங்கி உனக்கு மனதுருகி உன் ஆஸ்பத்திரி செலவுகளிலும்
உதவி செய்து உன்னுடைய போக்கிலே ஏற்படுகிற தடைகளை மாற்றி ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரே. எப்படி கொடுத்தார்? அந்த நேரத்தில் எப்படி நீ கேட்கும் போதெல்லாம் உனக்கு அவர் உதவி செய்யக்கூடியவராய் இருந்தார் என்பதை இஸ்ரவேலின் ஜனங்கள் நினைத்து பார்த்தார்கள்.